அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த தொடர் நிகழ்ச்சியில் மரணத்திற்கு பின் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு அது சம்பந்தமான செய்திகளை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மரணத்திற்கு பின் என்ற தலைப்பிலே மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய செய்திகள் மாத்திரமில்லாமல் ஒரு மனிதன் மரணத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், மரண வேளையிலே சக்கராத் நேரத்திலே என்னென்ன காரியங்களை ஒரு மனிதன் செய்ய வேண்டும், மரணித்த பிறகு அந்த மையத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, மன்னரை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, இறுதியாக இந்த உலகையெல்லாம் இறைவன் அழித்துவிட்டு திரும்பவும் அனைவரையும் உயிர்ப்பித்து கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நாள் இருக்கிறதே, அதை பற்றிய விவரம் என்ன, அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு அளிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ மனிதர்கள் செல்லவிருக்கிறார்களே, இந்த விவரங்களை எல்லாம் விளக்குவதற்காகத்தான் இந்த மரணத்திற்கு பின் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மரணத்திற்கு பின் என்ற ஒரு அடிப்படையை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். என்ன அடிப்படை என்று சொன்னால், இந்த உலகத்திலே மனிதன் ஒழுக்கமானவனாக, நேர்மையானவனாக, நல்லவனாக வாழ வேண்டுமானால் அவனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தி இருக்க வேண்டும். அவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அவனை தண்டிக்கக்கூடிய, அவனை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சக்தி இருப்பதாக ஒருவன் நம்பினால்தான் அவனால் முழுமையாக நல்லவனாக வாழ முடியும். அதற்காகத்தான் ஒரு இறைவனை நம்ப வேண்டும் என்று எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை அது முக்கியமாக வைக்கக்கூடிய அடிப்படை என்னவென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் எல்லா விதமான இன்பங்களையும் பெற்றுவிட்ட காரணத்தினால் அவன் நல்லவன் கிடையாது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எல்லா விதமான துன்பங்களுக்கும் இழிவுக்கும் அவமானத்திற்கும் ஆளாகின்ற காரணத்தினால் அவன் கெட்டவன் கிடையாது. இந்த உலகத்தில் நல்லவர்களும் துன்பப்படுவார்கள், கெட்டவர்களும் துன்பப்படுவார்கள். இந்த உலகத்தில் நல்லவர்களும் சொகுசாக வாழ்க்கை நடத்துவார்கள், கெட்டவர்களும் வாழ்க்கை நடத்துவார்கள். இந்த உலகத்தில் வழங்கக்கூடிய பாக்கியங்களோ, இந்த உலகத்தில் வழங்கப்படக்கூடிய துன்பங்களோ ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்ற அடிப்படையில் அமைந்தது இல்லை. இந்த செய்தியை இஸ்லாம் உலகத்திற்கு தெளிவாக சொல்கிறது. அப்ப இந்த உலகத்தில் நல்லவனா வாழ்ந்தா இந்த உலகத்தில் சொகுசா வாழ்றதுக்கு கேரண்டி எதுவும் இல்லையா? நிச்சயமாக இல்லை. இந்த உலகத்தில் நம்ம தீமைகள்ல இருந்து விலகி வாழ்ந்தால் எல்லா விதமான வளங்களையும் செல்வங்களையும் பெற்று வாழ முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. இல்லை என்று இஸ்லாமும் சொல்கிறது. உங்க கண் முன்னாடி நீங்கள் பார்க்கவும் செய்கிறீர்கள். எப்படி பார்க்கறீங்க? நிறைய தீயவர்கள் உங்க கண் முன்னே காட்சி தர்றாங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் தீயவர்கள் என்று உங்களுக்கு தெரிந்த எத்தனை பேரை பார்க்கிறீர்கள்? அவர்கள்லாம் நல்ல பொருளாதார வசதி உள்ளவங்களா இருக்கிறாங்க, நல்ல அந்தஸ்தோடு இருக்கிறாங்க, நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க. ரொம்ப சொகுசாக நம்மெல்லாம் அனுபவிக்க முடியாத இன்பங்களை எல்லாம் இந்த உலகத்தில் அவங்க அனுபவிக்கிறவங்க கண்ணால பார்க்குறீங்க. அப்போ அது சொல்லக்கூடிய முடிவு என்ன? ஒருத்தன் கெட்டவனாகவே வாழ்ந்தா கூட, முழுக்க முழுக்க கெட்டவனாக வாழ்ந்தால் கூட இந்த உலகத்தில் அவன் சொகுசாக இருக்கிறான். அதே மாதிரி எத்தனை நல்லவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த மனுஷனுக்கா இப்படி என்று பரிதாபப்படுகிற அளவுக்கு அவன் இன்னலுக்கு ஆளாவதை பார்க்கிறீர்கள். நல்ல மனுஷன் என்று பெயர் எடுத்திருப்பான். அவன் மனைவி மூத்தா போக திடீர்னு மரணித்து விடுவாள். மனைவி மரணித்த அடுத்த நாள் மகன் இறந்து போயிடுவான். மகன் இறந்து அடுத்த நாள் அம்மா இறந்து போயிடுவாங்க. அம்மா இறந்து அடுத்த வாரத்தில் வீடு இடிஞ்சு விழுந்துடும். வச்சிருக்கிற தொழில் நஷ்டமாயிரும். அவனுக்கு வரிசையா ஒன்றன் பின் ஒன்றாக துன்பங்களுக்கு மேல் துன்பங்கள் அவனை சூழ்ந்து கொள்வதை பார்க்குறீங்க. ஆனால் நல்லவனா இருக்கிறான். அவன் யாருக்கு எந்த கெடுதியும் செய்யல, 5 நேரம் தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், தான தர்மங்களை கொடுக்குறான், ஏழைபாளைகள்லாம் அவனை வாழ்த்துறாங்க, போட்டுறாங்க. ஆனால் அவன் என்ன செய்யறான்? கஷ்டப்படுறான், உலகத்தில் கஷ்டப்படுறான்.
அப்ப இந்த ரெண்டு நிகழ்வுகளும் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இறைவன் என்று ஒருவன் இருந்தால், கடவுள் என்று ஒருவன் இருந்தால், கெட்டவனை நல்ல நிலையிலையும் நல்லவனை கெட்ட நிலையில வைக்கலாமா? வைக்க முடியாது. அப்ப அது என்ன இறைவன்? நம்ம வைக்க மாட்டோமே. நம்முடைய ஒரு கடையில, ஒரு நிறுவனத்தில், ஒரு தொழிற்சாலையில் 4 பேர் வேலை பார்க்கறான். 2 பேர் நல்ல விசுவாசமான வேலைக்காரன், 2 பேர் துரோகம் செய்கிற வேலைக்காரன். நம்ம சமமா வைக்குவோமா? விசுவாசமா வேலை பார்க்கிறவனுக்கு நம்ம நல்ல வசதி செஞ்சு கொடுப்போம், போனஸ் கொடுப்போம், வீடு கூட கொடுப்போம், கடன் கூட கொடுப்போம், கல்யாணம் கூட பண்ணி வைப்போம். அதே நேரத்தில் எவன் துரோகம் செய்கிறானோ அவனுக்கு தண்டிப்போம், பனிஷ்மெண்ட் கொடுப்போம். இதுதான் நம்ம உலகத்தில், நம்ம நிறுவனத்தில் பார்க்கிறோம். ஒரு அரசாங்கம் இப்படித்தான் நடந்து கொள்ளணும், ஒரு கம்பெனி இப்படித்தான் நடந்து கொள்ளணும். அப்ப நமக்கு இருக்கிற அறிவு கூட அல்லாஹ்வுக்கு இருக்காதா? நம்மளே என்ன செய்யறோம்? நமக்கு யார் ஒழுங்கா நடக்கிறானோ அவனை நல்லா வைக்க பார்க்கிறோம். யார் நமக்கு ஒழுங்கா நடக்கலையோ அவனை என்ன செய்யறோம்? மட்டும் தட்ட பார்க்கிறோம், தண்டிக்க பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் என்று ஒருத்தன் இருந்தால், இதெல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய கேள்வியை நான் சொல்றேன். இறைவன் என்று ஒருத்தன் இருந்தால் அது ஏன் நல்லவனை கஷ்டப்பட வைக்கணும்? இறைவன் என்று ஒருத்தன் இருந்தால் அது ஏன் கெட்டவனை நல்ல நிலையை வைக்கணும் அப்படின்னு சந்தேகம் வருத. அந்த சந்தேகத்திற்கு இஸ்லாத்தில் தான் அற்புதமான தீர்வு இருக்கிறது. இஸ்லாத்தில் தான் இந்த கொஸ்டினுக்கு விடை இருக்கிறது. என்ன விட? இது அல்ல வாழ்க்கை, இது ஒரு சோதனை கூடம். இது கொஞ்ச நாள் 60 வருஷமோ 50 வருஷமோ 70 வருஷமோ முடிந்துவிடும். இதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுக்கு முடிவு இல்லை, அதுக்கு அழிவு இல்லை. அந்த வாழ்க்கையில தான் நியாயமான தீர்ப்பு அளிக்கப்படும். நல்லவன் இங்க படுறான கஷ்டம், இந்த ஒரு கஷ்டமும் வீண் போகாது. கெட்டவன் செய்யறான் அக்கிரமம், அந்த அக்கிரமங்கள்ல இருந்து ஒண்ணு தப்பிக்க முடியாது என்கிற அளவுக்கு, நல்லவர்களுடைய எந்த உழைப்பும் வீணாகாத அளவுக்கு, கெட்டவர்களுடைய எல்லா விதமான குற்றங்களும் பதிவு செய்யப்பட்டு தண்டிக்கப்படுகிற அளவுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லும் பொழுதுதான் சரியான இறைவன் தான், இறைவன் இருக்கிறான். அவன் கெட்டவர்களை நல்ல நிலையில் வைக்கவே மாட்டேன், தற்காலிகம். இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை என்பது அது ஒரு சோதனை. என்ன சோதனை? எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா, உங்களை யார் அழகான முறையில் அமல் செய்கிறீர்கள் என்று சோதித்து பார்ப்பதற்கு தான் ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், மௌத்தையும் மரணத்தையும் வாழ்வையும் நான் படைச்சிருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? நீங்க ஒழுங்கா நடக்கிறவன் யாரு, ஒழுங்கா நடக்காதவன் யாரு என்று பரீட்சை வச்சு சோதிக்கிறதுக்கு தான். அப்ப சோதனை கூடங்கள்ல நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். நீங்கள் ஒரு கல்லூரியில படிக்கிறீர்கள். கல்லூரியில படிக்கக்கூடிய நேரத்தில் சில பேர் என்ன செய்வான்? தண்ணி அடிச்சு பரிசு நெருங்கிடும், தண்ணி அடிச்சு சுத்திட்டே இருப்பான், பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான், நிறைய தப்புகள் செய்வான். என்னடா இது, இவன் எவ்வளவு ஜாலியா சுத்துறான், இவன் அங்க போறான் இங்க போறான், இவனை பாரு தூக்கத்தை தியாகம் பண்ணி, சாப்பாடை தியாகம் பண்ணி, ஒவ்வொன்றையும் தியாகம் பண்ணி இப்படி உட்காந்து கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைக்குவோம். கடைசியில் என்னவாகும்? மார்க் போடுவாங்க, லிஸ்ட். அப்பதான் பேப்பர் வாங்கிட்டு என் பேர் வந்திருக்குதா, உன் பேர் வந்திருக்கான்னு போவான். அப்ப தெரியும், என்ன தெரியும்? இந்த இன்பத்தை அனுபவிச்சாகல, அவங்களுடைய மொத்த லைஃபை வீணா பண்ணுது. 2 நாள் 10 நாள் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி உன்னுடைய எதிர்கால டிகிரியே போச்சப்பா. இப்ப ஒரு பட்டத்தை வாங்கி இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குமே, எங்கேயோ ஒரு டாக்டரா இருப்பிய, ஒரு இன்ஜினியரா இருப்பிய. அப்ப இந்த கஷ்டப்பட்டான பார்த்தா வெளியே இருந்து பார்க்கிறோம். வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும்? என்னங்க நல்ல பையலா இருக்கிறான், இவனுக்கு இவ்வளவு கஷ்டமா, இவன் பாட்டுக்கு முடிச்சு சாவுறான், அவன் பாட்டுக்கு சுத்துறான், அவன் சினிமா கொட்டில் நிற்கிறான், இவன் ராத்திரி பகலா கண்ணில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு என்ன செய்யறான்? முடிச்சு பார்க்கறான். வெங்காயத்தை தடவிக்கிட்டுலாம் முடிச்சிருப்பான். வெங்காயத்தை தடவுனா கொஞ்ச நேரம் தூக்கம் வராது, காப்பியை குடிச்சிட்டே முடிச்சிட்டு இருப்பான். இப்படி எல்லாம் 10 மணி நேரம் தூங்குறவன் 6 மணி நேரத்தை தியாகம் பண்ணி 4 மணி நேரம் தூங்கி பார்த்தால் தெரிகிறது இவன் கஷ்டப்படுறான், அவன் நல்லா இருக்கிறான்னு தெரிகிறது. அப்ப பார்த்தா வேற்று கிரகத்துல இருந்து ஒருத்தன் இதை பார்க்கறான். நமக்கு தான் தெரிஞ்சு போச்ச, வேற்று கிரகத்துல இருந்து ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வைத்துக் கொண்டு அந்த இனம் இதை பார்க்குதுன்னு வைங்க, என்னடா இது அநியாயமா இருக்கு, நல்ல பயலா இருக்கான், இவனை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, உமாவும் கஷ்டப்படுத்துது, பாப்பாவும் கஷ்டப்படுத்துது, வாத்தியாரும் கஷ்டப்படுத்துறாருன்னு சொல்லி பார்த்தா அப்படி தெரியும். அவன் என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியும்.
எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம்? ரிசல்ட் வர வரைக்கும் தான். ரிசல்ட் வந்த பிறகு அந்த பட்டப்பாடு பேப்பர்ல வருமே மாநிலத்திலே முதலிடம், அப்ப அப்படி நெஞ்சத்துக்கு நிமித்தி நிற்பான, அப்ப தெரியும் நம்ம கஷ்டப்படல, பரீட்சைக்காக தேறி இருக்கிறோம். அதுதாங்க இந்த உலக வாழ்க்கை. இந்த 10 நாள் படிக்கிறோமே, இந்த 10 நாள் படிப்பதற்கு நம்ம பண்ணக்கூடிய தியாகம் இருக்கிறது, அவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. எவ்வளவு 50 வருஷம் ஒரு பெரிய பெரிய லைஃபா, 60 வருஷங்கள் ஒரு பெரிய வாழ்க்கையா? அதோடு ஒப்பிட்டு பாருங்க. மறுமை என்பது எவ்வளவு நாள்? 10 வருஷமா, 1000 வருஷமா, லட்சம் வருஷமா? முடிவே இல்லை. இறைவன் சொர்க்கத்தையோ நரகத்தையோ தர்றான, அது எவ்வளவு காலம்? எவ்வளவு காலமா? கணக்கே இல்லை. இன்பண்ண இன்பமே தான், துன்பண்ண துன்பமே தான். அதனோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய 50 வருஷமெல்லாம் ஒரு லைஃபா, 60 வருஷமெல்லாம் ஒரு வாழ்க்கையா, ஒரு டைம், அதெல்லாம் ஒப்பிடவே முடியுமா? அவ்வளவு ஒரு சின்ன நேரத்தில் நம்ம படுகிற கஷ்டத்தை தான் நம்ம எப்படி நினைக்கிறோம்? ஆஹா, இறைவன் என்னைய கஷ்டப்படுத்துறானே, என்னை சோதனைப்படுத்துறானே, கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறானே, இது எப்படி இருக்குது? இந்த கெட்ட மானவன் ஊர் சுத்துறானே, அதை பார்த்துவிட்டு இன்னொருத்தன் ஆசைப்பட்ட மாதிரியான நிலையில் நம்ம இருக்கிறோம். அதனால இந்த உலகத்தில் உள்ள துன்பங்களை எல்லாம் பார்த்துவிட்டு, அநீதியை எல்லாம் பார்த்துவிட்டு இறைவன் இருக்கிறானா இல்லையான்னு சந்தேகப்படுறீங்களே, அதுக்கு விடை என்ன? இன்னொரு வாழ்க்கை இருக்குதுன்னு நம்பினால் மாத்திரம்தான் இந்த கொஸ்டினுக்கு விடை இருக்கிறது. இதை நம்ம பார்க்கிறோம்.